ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு தூதுவளை துவையல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு நம்ம முதல்ல அந்த தூதுவளை க்ளீன் பண்ணி அதை 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு, சிறிதளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. 10 பல் பூண்டு, அடுத்து 5 காய்ந்த மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்து நம்ம கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாங்க. புளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம இதை ஒரு தட்டில் ஆற வச்சிடலாங்க. அடுத்து நம்ம அதே வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்க தூதுவளையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அதே தட்டில் ஆற வச்சிடலாங்க. அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த எல்லா திங்ஸையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி ஆட் பண்ணி கொரப்பாக அரைச்சி எடுத்துடலாங்க. அடுத்து நம்ம ஒரு வானலில் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சிறிதளவு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தூதுவளை கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.